வணக்கம். நானு தேவேந்திரா. ஜட்டா இவிங்ஸ் வாஸ்து சாஸ்திரா இருந்து இன்னைக்கு வந்து நிக்கிறேன். ஆல் இஸ் வெல் வாஸ்து மீடியா மூலமா வந்து பேசி நிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் பேசி நிக்கிறேன். நம்ம இப்போ வாஸ்து பார்க்கறதுக்கு ரொம்ப வீட்டுக்கு போறோம். அப்போ அவங்க சொல்ற ஒரு ப்ராப்ளம் இது ரொம்ப பேருக்கு இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, இப்போ அவங்க கல்யாணம் ஆயிருப்பாங்க. நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகுது. ஆனா சடனா மிஸ்கேரேஜ் ஆயிடுது, அபார்ஷன்ஸ் ஆயிடுது. என்ன ரீசன் என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சும்மா போயிட்டு அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் கிட்ட போயிட்டு பணம் சும்மா ஒரு 20, 30,000 குடுத்து அந்த ஹோமம், இந்த பூஜைலாம் பண்ணுவாங்க. அது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்றேன், அஸ்ட்ராலஜி, நியூமர் கிட்ட போகாதீங்கன்ட்டு சொல்லின்னு இல்ல. ஃபர்ஸ்ட்டு வாஸ்து பாருங்க வீட்டுது. வீட்டுது வாஸ்து கரெக்ட்டா இருக்கணும். இப்ப வீடு வாஸ்து கரெக்ட்டா இருந்தா தான் எல்லாம் நல்லாருக்கும். ஹெல்த் நல்லாருக்கும், வெல்த் நல்லாருக்கும். நீங்க வாஸ்து பார்க்காத போயிட்டு அஸ்ட்ராலஜருக்கு, நியூமராலஜருக்கு நீங்க போயிட்டு பணம் குடுத்தீங்களன்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இப்ப வீட்ல இப்ப இங்க டயகிராம் எழுதிக்கிறேன் பாருங்க. இன் தமிழ் லாங்குவேஜ் நோ சில்ட்ரன் ப்ராப்ளம். இப்போ இங்க உங்க வீடு 4 கோண பண்ணா, நார்த் ஈஸ்ட், இது ஈஸ்ட், வெஸ்ட். சூரியன் இந்த பக்கம் வராரு, இந்த பக்கம் இது வராரு. நார்த், சவுத். நார்த் ஈஸ்ட் ஈசான்யா, சவுத் ஈஸ்ட் ஆக்னேயா, சவுத் வெஸ்ட் நைருத்தியா, வாயுவா ஏறு. இது தண்ணி, இது ஃபயரு, இது பூமி, இது காத்து, இது ஆகாஷ. 5 பஞ்சபூதாங்கோ. இப்போ கொஞ்சம் பேரு பெட்ரூமு தெரியாத இந்த நார்த் ஈஸ்ட்ல வச்சுன்னு தூங்குறாங்க. நார்த் ஈஸ்ட் வச்சுன்னு தூங்கிட்டு குழந்தைங்கோ ப்ளஸ்ஸு பிரெக்னன்சி ஆகுது, ஆனா அபார்ஷன்ஸ் மிஸ்கேரேஜ் ஆயிடுது. இப்போ ஹெல்த்தியா இருந்தா தானே பிரெக்னன்சி ப்ளஸ் ஆகுது. அப்புறமா அபார்ஷன்ஸ் மிஸ்கேரேஜ் என்னத்துக்கு ஆகுதுன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி தப்பு பண்றாங்க. அங்க தூங்கின்னு இருப்பாங்க. இந்த நார்த் ஈஸ்ட்ல பெட்ரூம் இருக்கக்கூடாது. இந்த அக்னி கோணல்ல கூட இருக்கக்கூடாது. இங்க அக்னி கோணல்ல 2 மூலையில இருந்தா, இது ஈசான்யா, இது அக்னி. இங்க சண்டை போட்டுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இங்க கூட ப்ராப்ளம் ஆகும். இல்ல இங்க புருஷ பொண்டாட்டி, இங்க பேரண்ட்ஸ் அங்க தூங்கலாம்னா இங்க தூங்கலாம். இல்ல வாயு கோணல்ல தூங்கலாம். இந்த 2 மூலைங்க தூங்குனா பசங்க ஆவும். அபார்ஷன்ஸ் ஆவாது. இந்த ஈசான்ய மூலை வந்து தண்ணி அம்சம். இந்த கர்ப்பம் வந்து வயிறு கர்ப்பம் வரும் இல்லப்பா லேடீஸ்க்கு, அது வந்து ஃபயர். கர்ப்பாக்கு ஃபயருக்கு ஆவாது. எப்போ கர்ப்பாக்கு ஃபயருக்கு ஆவாது, அப்பதான் மிஸ்கேரேஜ் ஆகும், அபார்ஷன்ஸ் எல்லாம் ஆகும். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல பெட்ரூம்ல தூங்கக்கூடாது. ரொம்ப பேர் அங்க தூங்கிடுவாங்க. அங்க தூங்கிட்டு அஸ்ட்ராலஜி கிட்ட, நியூமராலஜி கிட்ட போயிட்டா பசங்க ஆவாது. கம்ப்ளைண்ட் ஆகும். உங்களுக்கு திரும்பி அவங்க பூஜை பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, நீங்க கரெக்ட் கார்னர்ல தூங்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் வாஸ்துக்காரங்கள கூப்பிடணும். வாஸ்துக்காரங்க கூப்பிட்டா உங்க வீடு என்ன டைரக்ஷன்னு சொல்றோம். உங்க பெட்ரூம் எந்த பக்கம், எந்த கார்னர்ல இருக்குது சொல்றோம். கொஞ்சம் பேர் இன்னோசென்ட் ஃபேமிலிங்க இருக்கிறாங்க, இன்னோசென்ட் பசங்க இருக்கிறாங்க. ஒன்றும் தெரில. அந்த மாதிரி ஃபேமிலிக்கும் நம்ம ஒன்றும் சொல்லதுக்கு ஆகாது. இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு மேல கொஞ்சம் ரெடி ஆயிடுங்க. நம்மள கூப்பிட்டுட்டு நீங்க கேளுங்க. எது சரி, எது தப்பு. இப்போ நீங்க இருக்கிற டைரக்ஷன் என்ன, உங்க வீடு டைரக்ஷன் என்ன கொஞ்சம் பேருக்கு தெரில. அவங்க வந்து டிகிரி, மாஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. பட் அவங்க ஃபீல்டே வேற இருக்கும். அவங்களுக்கு காம்பஸ்னா என்ன தெரியாது. காம்பஸ்னா இப்படி ஓப்பன் பண்ணுவோம் நம்ம வீட் சென்டர்ல. அது நார்த் காமிக்கும். நார்த்து ஏன்னா இது உத்தரான்ட்டு நார்த் சொல்லுவோம். அப்போ ஈஸ்ட் இது, வெஸ்ட் அது, நார்த்து, சவுத்து. இந்த மாதிரி டைரக்ஷன் தெரிஞ்சிடும். அப்போ உங்க டோர் எங்க இருக்குது, பெட்ரூம் எங்க இருக்குது, எல்லாம் கரெக்ட்டா இருக்குதான்ட்டு நம்ப உங்களுக்கு சொல்றோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்க வீடு எப்படி இருக்குது. அப்போ நீங்க ராங்கா இருந்தா வீடு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது விட்டுட்டு நீங்க ஒண்ணு கரெக்ஷன் பண்ணிக்காத அப்படியே இருந்தீங்களன்னா, அப்படியே மிஸ்கேரேஜ் ஆயினே இருக்கும். அபார்ஷன்ஸ் ஆயினே இருக்கும். அப்புறமா ரொம்ப டென்ஷன் ஆயிடும். லைஃப் டிப்ரஷன் ஆயிடும். அப்புறமா என்ன பண்ணுவீங்கோ, ஐவிஎஃப் போவீங்கோ. ஐவிஎஃப் போயிட்டு அங்க ஒரு 5,00,000 10,00,000 பணம் செலவாகும். அங்க பண்ணா கூட கேரண்டி இல்ல. அவன் கேரண்டி குடுக்க மாட்டான். பசங்க ஆவுதுன்ட்டு கேரண்டி குடுக்க மாட்டான். அவனா ஆவும், இல்லன்னா இல்ல சொல்லிடுவான். ஸோ நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, அந்த மாரியெல்லாம் சும்மா பணம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ. அது பதிலா ஒரு அநாத ஆசிரமா, இல்ல கோசாலாக்கான தான தர்மம் பண்ணுங்கோ. நல்லதாவும். நம்ப வாஸ்து ஒப்பீனியன் அதுக்கு தான் எடுக்கணும். இங்க எழுதிக்கிற பாருங்க. வாஸ்து ஒப்பீனியன் எடுக்கணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, வாஸ்து ஒப்பீனியன் எடுத்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம ஒண்ணும் ஜாஸ்தி அமௌண்ட் கேட்கறதில்ல. 5,000 தான் கேட்குறோம். ஓகேங்களா? நம்ம கார்ல வரோம். கார்ல வந்து உங்களுக்கு
பெட்ரோல், டீசல் எல்லாம் போட்டுன்னு வருவோம். வந்து உங்களுக்கு கார்ல வந்து உங்களுக்கு நம்ப ஒரு ஒப்பீனியன் ஷேர் பண்றோம். அதனால உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். நம்ப 5,000 எல்லாம் கேட்கறதில்ல. கொஞ்சம் பேரு அங்க ஹோமம் பண்ணு, அந்த பூஜை பண்ணு, அவன் அஸ்ட்ராலஜி 30,000, அவன் நியூமராலஜி 30,000 அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு வீடு கரெக்ட்டா இருக்கணும். வேற எல்லாம் அப்புறமா வரணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சொல்லின்னுக்குது நார்த் ஈஸ்ட் இதுல நீங்க தூங்கக்கூடாது. அந்த கார்னர்லன்ட்டு சொல்லிக்கிறேன். 3 பாயிண்ட் இருக்குது. 3 ரீசன் இருக்குது. 3 ரீசன் சொல்லின்னு வந்துன்னுக்கிறேன். அத க க உஷாரா கேளுங்க. 2வது பாயிண்ட் வந்து கொஞ்சம் பேரு அந்த ஊரு கிராம தேவதை அவங்க இருக்கிற ஊரு எங்க இருக்கிறாங்களோ, அங்க கிராம தேவதை இருக்கணும். அதுக்கு கடவுள் போணும். அது போவாத என்ன பண்ணுவாங்கோ, கிராம தேவதை தெர்ல. சும்மா ஆயிடுவாங்க. நீங்க எந்த ஊருக்கு போறீங்கோ, இப்போ ரெண்ட் ஹவுஸ் அங்கங்க சேஞ்ச் பண்ணின்னு போயின்னே இருப்பீங்கோ. எந்த ஊரு கிராம தேவதை அந்த ஊர்ல இருக்காங்கோ, 2, 3 வீட கேளுங்கோ. ஏஜ் ஆயிருக்கிறோம் கேளுங்கோ. கிராம தேவதை ஒரு லேடி காட் இருக்கும். இப்போ நம்ம பெங்களூர்ல வந்து சௌடேஸ்வரி, சாமுண்டி அந்த மாரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல. எல்லம்மா, பண்டி மகாகாளி அந்த மாரி எல்லாம் இருக்கிறாங்கல்ல. அந்த மாரி கிராம தேவதை இருக்கும். அ அ பொண்ணு 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 காடு, லேடி காடு. இது வீடு கடவுள்லாம் வந்து வெங்கடேஸ்வர ஆம்பளை கடவுள் இருப்பாங்க கொஞ்சம் பேர் வீட்ல. ஆனா லேடி கார்டு வந்து அந்த அந்த கிராம ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு கிராம தேவதை இருக்கும். நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த கிராம தேவதைக்கு நீங்க விசிட் குடுத்தே குடுக்கணும். அந்த மாரி விசிட் குடுத்தா, இந்த மாரி அபார்ஷன்ஸ், பிரெக்னன்சி ஆயின்னு இருக்கும் பாருங்க. இப்போ ஹெல்த் நல்லா இருக்கனால பிரெக்னன்சி பிளஸ் வருது. அப்புறமா அபார்ஷன்ஸ் இது ஆகுதுன்னா, அவங்க இந்த நார்த் ஈஸ்ட்ல தூங்கின்னு இருக்க மாட்டாங்க. வேற இதுல தூங்கின்னு இருப்பாங்க. ஆனா கூட அபார்ஷன்ஸ் ஆவுது கொஞ்சம் பேருக்கு வருது. சான்சஸ் இருக்குது. ஆனா ஜாஸ்தி இது. இங்க கூட ஆவுது. பக்கத்துல கூட ஆவுது. பக்கத்துல பெட்ரூம் தூங்குனா கூட அப்போ ரீசன் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஈசான்ய மூல ப்ராப்ளம் இருக்கும். இல்லன்னா கிராம தேவதைது ப்ராப்ளம் இருக்கும். அங்க போய் விசிட் குடுக்கணும். 7 வாரம் போணும். இப்போ கொஞ்சம் பேருக்கு கிராம தேவதை தெர்ல. தெரிஞ்சிட்ட மேல ஒரு 7 வாரம் சுக்கிரவாரம், சுக்கிரவாரம் ஃப்ரைடே நீங்க போயிட்டு 7 வாரம்னா 48 நாள் ஆக்டிவேட் ஆயிடுது. அப்போ நீங்க அங்க போகாதிருந்தா கூட பசங்க இல்லாத ஆகும். கொஞ்சம் பேர் சொல்றாங்க, "நானு ஈஷானில தூங்கல, இங்க தூங்கி நிக்கிறேன். ஆனா கூட எனக்கு பசங்க ஆவல." ஆனவாங்கோ. கொஞ்சம் பாயிண்ட் அப்படி கூட வருது. அப்போ கிராம தெய்வத்துக்கு விசிட் பண்ணியிருக்க மாட்டாங்கோ. பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அப்புறமா இன்னொன்னு பண்றாங்க கொஞ்சம் பேர் தப்பு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயருக்கு குழந்தை கல்யாணம் ஆயிருந்தா ஆயிடணும். கொஞ்சம் பேரு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஆக மாட்டாங்கோ. செகண்ட் இயர் ஆக மாட்டாங்கோ. இல்ல 3 இயர் ஆயிடணும். அது தர்மா. என்ன பண்றாங்கோ கொஞ்சம் பேர் 3 இயர் ஆக மாட்டாங்கோ. அப்புறமா பசங்க ஆவுது ரொம்ப கஷ்டம். என்னத்துக்கு பசங்க ஆக மாட்டாங்களான்னா, ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் அவங்க சுத்தணும். ஊர் சுத்தணும். துபாய் போணும், சிங்கப்பூர் போணும், மலேசியா போணும். அது இம்பார்ட்டன்ட். பசங்க ஃபர்ஸ்ட் இயர்ல ஆயிட்டாங்கன்னா, குழந்தை ஆயிடுச்சுன்னா சுத்தத்துக்கு ஆவாது. அவங்களுக்கு புத்தி இருந்தா, பசங்க ஆயிட்ட மேல பசங்க கூட சுத்துனா, பசங்க கொஞ்சம் பெரியவா ஆயிட்டு ஒரு 5 வருஷம் ஆயிட்ட மேல சுத்துனா, ரொம்ப நல்லா இருக்கும். அது விட்டுட்டு என்ஜாய் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ஜாய்மென்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணுவாங்கோ, சுத்தினே இருப்பாங்கோ. எங்கெங்க? அப்ராட். 1,00,000 இருந்தா துபாய் போயிடுவாங்க. இது கோவாக்கு போயிடுவாங்கோ. 2,00,000 இருந்தா துபாய்க்கு போயிடுவாங்கோ. 3,00,000 இருந்தா பாரிஸ் போயிடுவாங்கோ. 5,00,000 இருந்தா அமெரிக்காக்கு போயிடுவாங்கோ. அந்த 5,00,000 காலி ஆகுற வரைக்கும் சுத்தினே இருப்பாங்கோ. பசங்கது அப்படியே போஸ்ட்போன் பண்ணின்னு இருப்பாங்கோ. ஃபர்ஸ்ட் இயர்ல யாரு கல்யாணம் ஆயிட்டு பசங்க ஆகுறாங்கோ, அவங்களுக்கு ஃபாஸ்ட்டா பசங்க ஆவுறாங்க. இது ஒரு ரீசன் இருக்குது. குழந்தைங்க ஆவாது இருக்கிறதுக்கு. அப்புறமா செகண்ட் இயர் ஆவவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஆவலன்னா செகண்ட் இயர் பசங்க பண்ணிக்கவே மாட்டாங்க. 3 இயர் சான்ஸ் கடவுள் குடுப்பார். 3 இயர்ல ஆயிடணும். 3 இயர் மிஸ் ஆயிடுச்சுன்னா 4த் இயர், 5த் இயர் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அது ஆவாது. அதுக்கு கடவுள் சான்ஸ் குடுக்குறாங்க. 3 வருஷம் சான்ஸ் குடுக்குறாங்க. 3 வருஷத்துல ஆயிடணும். ஆயிடுச்சுன்னா நல்லது. ஃபர்ஸ்ட் இங்க, செகண்ட் இங்க, 3 இங்க. 3 சான்ஸ் குடுக்குறாங்க. இங்க ஆயிடுச்சு, போயிடுச்சு. திரும்பி கடவுள் சான்ஸ் குடுக்குறதில்ல. நோட் பண்ணிக்கோங்க. என்ஜாய் வேணும்னா அப்புறமா பண்ணிக்கலாம். பசங்கலாம் ஆயிட்ட மேல. பசங்க இல்லன்னா என்ஜாய்மென்ட் ஆவாது. அப்ப டிப்ரஷன் ஆயிடும். அப்புறமா அ பக்கத்து அவங்களுக்கெல்லாம் பசங்க இருக்கும். உங்களுக்கு பசங்க இருக்காது. அப்போ அங்க இங்கெல்லாம் நீங்க சும்மா ஹாஸ்பிட்டலு செலவு, ஐவிஎஃப் எல்லாம் பணம் போட்டு எல்லாம் சுத்துவீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு பணம் செலவாகும். சும்மா வேஸ்ட்டு. அதெல்லாம் பண்ணாதீங்கோ. அப்ப நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி கிட்ட போவாதீங்கோ. வாஸ்துக்காரன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட்டு வீடு, அப்புறமா அஸ்ட்ராலஜர், நியூமராலஜி கிட்ட போங்கோ. நம்ம அஸ்ட்ராலஜர், நியூமராலஜி கிட்ட போவாதீங்கன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட்டு வாஸ்து வீடு, வீடு ஃபர்ஸ்ட்டு. ஃபர்ஸ்ட்டு வீடு பார்த்துட்டுங்கோ. அப்புறமா அஸ்ட்ராலஜர், நியூமராலஜி கிட்ட போங்கோ. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நான் சொல்லின்னு இருக்கிறது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்கோ. ஓகேங்களா? நம்ம வந்து காம்பஸ்ல பார்த்து, உங்க டைரக்ஷன் பார்த்து, உங்க எந்த கார்னர்ல இந்த 4 கார்னர் இருக்கும் வீடு. 4 மூலை இருக்கும். எந்த மூலையில, எந்த கார்னர்ல உங்களுது பெட்ரூம் இருக்குது. அது அது மேல நானு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்வேன். அந்த ஒப்பீனியன் நீங்க கேட்டீங்களன்னா,
ரொம்ப யூஸா இருக்கும் உங்களுக்கு. அந்த யூஸா இருக்கிறது நீங்க எடுத்துக்கின்னு, நீங்க என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணிக்கணும். க ராங் இந்த பக்கம் ஈசான்யல தூங்கியிருந்தா வேற பெட்ரூம்ல தூங்கணும். அப்போ ரிசல்ட் நல்லா வரும். அப்புறமா இந்த கிராம தெய்வத்த கோயில் போலன்னா, அங்க போணும். அப்ப நல்லதாகும். ஓகேங்களா? இப்போ 3வது பாயிண்ட்க்கு வரேன் நானு. 3வது பாயிண்ட் என்னன்னா, இந்த பித்ரு கார்ய பிண்ட பிரதானம். கொஞ்சம் பேர் பண்ணியிருக்க மாட்டாங்கோ. இப்போ எல்லார் வீட்ல யாருன்னா இறந்திருப்பாங்கோ. ஓகேங்களா? யாரும் இறந்தாலும் இருக்க மாட்டாங்கோ. வயசாயிருக்கிறவங்க இறந்திருப்பாங்கோ. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கோ, அந்த பித்ரு கார்ய பிண்ட பிரதானம் பண்ணியிருக்க மாட்டாங்கோ. சும்மாவே இருப்பாங்கோ. பண்ணியே இருக்க மாட்டாங்கோ. அது ப்ராப்ளம் ஆகும். பிண்டா பிரதான பித்ரு காரியா பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னாத்துக்குன்னா, இப்போ பெண்டிங் வச்சுட்டு இருப்பாங்கோ. பிண்டா பிரதான பித்ரு காரியா பண்ணியிருக்க மாட்டாங்க. பெண்டிங் வச்சுட்டு இருப்பாங்கோ. பெண்டிங் வச்சா கடவுளும் பெண்டிங் வச்சுடுவாங்கோ, பசங்க ஆவுது. அவங்க அங்க யாரு இறந்திருப்பாங்களோ, தேவலோகத்துல ஒரு இந்த மாரி மாடு வரத்துக்கு பின்னால மாடு இருக்கு பாருங்க. அந்த மாரி மாடு வரத்துக்கு காத்துன்னு இருப்பாங்க. ஒரு நதி இருக்கும். அந்த நதிய தாட்டின்னு அவங்க மோக்ஷாக்கு போணும். இல்ல முக்திக்கு போணும். மோக்ஷான்னா திரும்பி பொறக்குவாங்கோ. அவங்க கேட்டுக்குவாங்கோ. நான் கீழ இன்னும் எனக்கு ஆசை இருக்குது. எது சாதிக்கணும். 7 ஜென்மம் உள்ள இருந்தாங்கன்னா திரும்பி கீழ பொறக்குவாங்கோ. அதுக்கு தான் போன ஜென்மத்துல நான் இங்க இருந்தேன், அங்க இருந்தேன்ட்டு கொஞ்சம் பேரெல்லாம் சொல்றாங்க கதைங்க. அதெல்லாம் சத்தியம் தான். திரும்பி பொறக்குவாங்கோ. ஓகேங்களா? திரும்பி பொறந்தா, இல்லன்னா ஒரு வாட்டி நம்ம ஒரு ஜாகத்துக்கு போயிருக்க மாட்டோம். அங்க போனா இங்க எப்பயோ வந்திருக்கிறேன்ட்டு நம்மளுக்கு தோணும். அது என்னத்துக்குன்னா, போன ஜென்மத்துல அங்க ஓடாடி இருப்பீங்கோ. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிஜம் தான். அப்போ அங்க இப்போ நீங்க இங்க பிண்ட பிரதான பித்ரு காரியம் பண்ணீங்கன்னா, அங்க ஒரு மாடு வரும். ஒரு நதி இருக்கும். அது வால் புடிச்சுன்னு நதிய தாட்ட வைக்கும். அந்த மாடு. இப்போ மோட்சக்கு போவாங்கோ. அங்க நல்லா காரியம் பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லா ஒரு 7 ஜென்மம் ஆயிட்டு தான் முக்திக்கு போவாங்கோ. கெட்ட வேலை பண்ணாங்களா, இது பண்ணாங்களான்னா, இது கெட்ட கர்மான்னுவாங்கோ. கர்மானா எல்லாம் கெட்டது இல்ல. கொஞ்சம் பேரு அஷ்டாலஜி கர்மா, கர்மா, கர்மான்னு சொல்லின்னு இருப்பாங்க. கர்மானா கெட்டது இல்ல. கர்மானா வேலை. ஓகேங்களா? நல்ல கர்மா இருக்குது, கெட்ட கர்மா இருக்குது. அப்படி சொல்லணும். நல்ல கர்மா பண்ணியிருந்தா மோக்ஷாக்கு, முக்திக்கு போவீங்கோ. கெட்ட கர்மா பண்ணியிருந்தீங்களன்னா, இதுக்கு நரகத்துக்கு போவாங்கோ. நரகத்துக்கு விட்டுடுவாங்கோ. நரகத்துல என்னென்ன பண்றாங்கன்னா, கருடா புராணம் 2 பேஜ் படிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அது படியுங்கோ. அப்போ உங்களுக்கு அங்க நரகத்துல என்னென்ன பண்றாங்கோ, எல்லாம் தெரியும். ஓகேங்களா? அதுக்கு தான் இங்க இருந்தா பூலோகத்துல நல்லா வேலை பண்ணுங்கோ. ஒருத்தருக்கு கெட்டதுக்கு வராதீங்கோ, கெட்டது பண்ணாதீங்கோ. இல்லன்னா சும்மா இருந்துடுங்கோ. ஓகேங்களா? சும்மா அவங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, பிராணிகள் தொந்தரவு பண்ணுது, அடிக்குது, இடிக்குது, ஒருத்தருக்கு இம்சை குடுக்குது, திட்டுறது, கெட்ட பேச்செல்லாம் திட்டுது எல்லாம் பண்ணாதீங்கோ. சும்மா இருந்துடுங்கோ அது பதிலா. ஓகேங்களா? இங்க என்னன்னா நீங்க கெட்ட கர்மம் பண்ணீங்களன்னா, மேல போயிட்டு அங்க கணக்கு குடுக்கணும். பொறுக்குது, சாவுது நம்ம கையில இல்ல. அது நீங்கோ கணக்கு போடணும். ஓகேங்களா? கடவுளும் அங்க கணக்கு போடுவாரு. ஓகே. கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா இருந்து வாழணும். இல்லன்னா ஃபுல் டென்ஷன்ஸ் ஆவும். மேல இருந்துட்டு மேல யாரு செத்து போற மேல நான் எங்க போறேன்னு யோசனை பண்ண மாட்டாங்கோ. 2 நிமிஷம் நம்போ யோசனை பண்ணணும். செத்துட்டு மேல நம்போ எங்க போறோம்? 2 நிமிஷம் நம்ப யோசனை பண்ணிட்டு பேசணும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்போ நல்ல வேலை தான் பண்ணணும். கெட்ட வேலை பண்ணக்கூடாது. ஒருத்தர் கெட்டது பேசக்கூடாது, திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. என்னென்ன பண்றாங்கோ. பேரண்ட்ஸு கொஞ்சம் பேரு அப்பா, அம்மாக்கு அடிக்கிறாங்கோ, திட்டுறாங்கோ. இருக்கும்போது ஒண்ணும் பண்ண மாட்டாங்கோ. செத்து போன மேல பிண்ட பிரதானம் பண்ண மாட்டாங்கோ. பித்ரு காரியம் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி அவங்களுக்கு பசங்க ஆவாது. கொஞ்சம் பேருக்கு கல்யாணம் ஆவாது. கல்யாணம் ஆயிட்ட மேல பசங்க ஆவாது. இதெல்லாம் பெண்டிங் வைக்காதீங்கோ. நீங்க இதெல்லாம் பெண்டிங் வச்சீங்கன்னா, கடவுளுக்கு கணக்கு போட்டு அவரு பெண்டிங் வைக்குவாரு. ஓகேங்களா? இது நான் நீங்க பேசினது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது 2வது பாயிண்ட். எல்லாம் எழுதிக்கிறேன் பாருங்க இங்க. நான் ஹிந்தி சேனல்ல பேசும்போது இதெல்லாம் எழுதியிருந்தேன். அப்படியே உங்களுக்கு ஆ சொல்லினிக்கிறேன். அதே பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? திரும்பி எழுத வேண்டாம். அதுக்கு தான். இது 3வது பிண்ட பிரதான பித்ரு காரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பண்ணே பண்ணணும். கிராம தெய்வத்த கூட விசிட் குடுக்கணும். ஓகேங்களா? அது பண்ணா, அப்ப என்ன ஆகும்னா, அங்க அவங்களுக்கு நல்லது ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இங்க நல்ல காரியத்துக்கு கடவுளு உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. சிக்னல் குடுப்பாங்க. நல்ல காரியம்னா, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்காது, இல்ல பசங்க ஆயிருக்காது. அது கல்யாணம் ஆவாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். பசங்க இல்லாதவங்களுக்கு பசங்க ஆகும். இதுக்கெல்லாம் கடவுளு சிக்னல் குடுப்பாங்க. பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஃபேமிலில ப்ராப்ளம் இருக்குது. இப்ப நம்ம வாஸ்து பாக்கறதுக்கு போறோம். வாஸ்து பார்க்கும்போது வீடெல்லாம் பார்த்துட்டு, "என்ன ப்ராப்ளம் இருக்கு சார் வீட்ல? பசங்க எவ்வளோ பேருன்ட்டு?" கேட்குவோம். இப்படி சொல்லுவாங்க. நம்மளுக்கு இவ்வளோ பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. பசங்க இருக்கிறாங்க சொல்லுவாங்க. பட்டு கல்யாணம் ஆயிருக்குது. குழந்தை இல்ல சார்ன்னுவாங்க. அப்ப நம்ம பார்த்தா, அவங்க ஈசான்ய மூலையில தூங்கின்னு இருப்பாங்க. புருஷ பொண்டாட்டி. இது தண்ணி. இது தண்ணி அம்சம். இது கர்ப்பம் வந்து ஃபயரு. தண்ணிக்கு கர்ப்பாக்கு ஆவாது. எனக்கு இது கர்ப்பம்னா நெருப்பு. தண்ணிக்கு நெருப்புக்கு ஆவாது. அப்போ என்ன ஆகும்? மிஸ்கேரேஜ், அபார்ஷன்ஸ் ஆகும். அதுக்கு இமிடியேட்டா கரெக்ஷன் பண்ணின்னு, கரெக்ட்டா
பெட்ரூம் கரெக்ஷன் பண்ணிக்கினா குழந்தைங்க ஆகும். கொஞ்சம் பேர் கிராம தேவதைன்னா தெரிஞ்சிருக்காது. என்ன சார் கிராம தேவதை வாங்குவாங்க. அந்த கிராம தேவ அந்த ஊருக்கு போகமேல இப்போ ரெண்ட் ஹவுஸ் இருக்கும். இல்லை அந்த ஊரில் பிறந்து வாழ்ந்துன்னு இருப்பீங்க. ஆனால் அந்த கிராம தெய்வத்தை தெரிஞ்சிருக்காது. அந்த ஊர் கடவுளுக்கு போகணும். நீங்கள் உங்கள் மனை தேவரும் வீடு கடவுள்ன்ட்டு வீடு கடவுளுக்கு அந்த பூஜை பண்ணுது, அந்த இதுக்கு இது பண்ணுது எல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த ஊர் கிராம தெய்வத்தை வேற இருக்கும். வேற கடவுள் லேடி கார்டு இருப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஆம்பளை கடவுளுக்கு அது அது குறி கொடு, மேக்க கொடு, கோழி கொடு எல்லாம் பண்ணின்னு இருப்பாங்க ஆம்பளை கடவுளுக்கு. லேடி கடவுளுக்கு ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிராம தேவதைனா லேடி கடவுள், பொண்ணு கடவுள். அந்த கடவுளுக்கு பூஜை பண்ணும். அது பெண்டிங் வச்சிங்கன்னா குழந்தை ஆவாது. ஸோ அதுக்கு தான் 2, 3 வாட்டி சொல்லி சொல்லி காமிச்சுன்னுக்கிறேன். உங்க தலையில போட்டோன்ட்டு. கொஞ்சம் பேர் நம்ம சொன்னா இந்த மனசுல என்ன சொல்லுவாங்க, போறேன் சார்ன்னுவாங்க. இது இது திங்கிங்கு. இது மைண்ட் செட் தலையிலேருந்து வரும். அப்புறமா போமாட்டாங்க. அது பெண்டிங் வச்சுடுவாங்க. அது அவங்களுக்கு தெரியுதில்ல பெண்டிங் வச்சிருப்பாங்கன்ட்டு. அப்போ பசங்க கூட ஆவுதில்ல. கடவுள் பெண்டிங் வச்சுடுறாங்க. அதனால கரெக்ட்டா நீங்க பெண்டிங் எதுவும் வைக்கக்கூடாது. போனோம் கிராம தேவதைக்கானா போயிட்டோம். பெண்டிங் வைக்கக்கூடாது. மறந்துடுறாங்க கொஞ்சம் பேரு. மறந்துட்டாங்கன்னா கடவுள் பெண்டிங் வச்சிடுறாரு. கொஞ்சம் இன்னோசென்ட் ஃபேமிலிங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியுதில்ல. பசங்க நல்லவங்க, பேரண்ட்ஸும் நல்லவங்க. யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு மேலனா கொஞ்சம் ஃபஸ்ட்டு கிராம தேவதை விசிட் கொடுங்க. அப்புறமா பிண்ட பிரதானா, பித்ரு காரியா பண்ணியிருக்க மாட்டீங்க. கொஞ்சம் பேர் ஏஜ் ஆயிருப்பாங்க, இறந்துருப்பாங்க. விட்டுருவீங்க. பண்ணுங்க. 2, 3 வாட்டி சொல்லின்னு வரேன் அதுக்கு தான். அவங்க பேர் மேல போயிட்டு பிண்ட பிரதான, பித்ரு காரியா பண்ணதில்ல. அவங்க நட்சத்திரம் மேல பண்ணோம். அவங்களது நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரம் சொல்லிட்டு பித்ரு காரியா பிண்ட பிரதானம் பண்ணோம். நட்சத்திரா சொன்னா தான் அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த பிண்ட பிரதானம் வந்து நதியில போடணும். நதி ரிவர்ல போடணும். லேக்கு அங்க இங்கெல்லாம் போடக்கூடாது. தண்ணி எங்க நின்றுன்னு இருக்குதோ அங்க போடக்கூடாது. தண்ணி இப்படி போயின்னு இருக்கணும். அங்க போடணும். ஸ்ரீரங்கப்பட்டணம்ல மைசூர்ல ஆ, தட்சிணா இருந்து உத்தரக்கு தண்ணி போகுது. தட்சிணானா சவுத்துலேருந்து உத்தரக்கு தண்ணி போகுது. அப்படி போற கிட்ட வாஜ்பாய் தான் அங்கே தான் பண்ணாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லு. அங்க இது காசியில விட்டு இங்க வந்திருந்தாங்க அவங்க. யூபியில தான் அவர் பிறந்திருந்து. அங்க விட்டுட்டு இங்க வந்து அவங்களுக்கு பிண்ட பிரதானம் எல்லாம் பண்ணின்னு போனாங்க. பித்தக்கரை பண்ணின்னு போனாங்க. அப்படி பண்ணா அது ரொம்ப பவர்ஃபுல்லு. அவங்களுக்கு மோட்சா கிடைக்கும் மேல. இல்ல முக்தி கிடைக்கும். நீங்க இங்க பண்ணலன்னா அது பெண்டிங்காவே இருக்கும். அப்படியே பெண்டிங்காவே இருந்தா பசங்க ஆவாது. இல்ல கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆவாது. இன்னைக்கு இது நான் டாபிக் வந்து பசங்க ஆவாதவங்களுக்கு பேசின்னுக்கிறேன். கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. யார் யார் பண்ணிக்கல பிண்ட பிரதானா, பித்ருக்காரியா ஓ ஓடுற தண்ணியில ரிவர்ல விடுங்க. கொஞ்சம் பேர் நான் ஒசூர்ல பார்த்தேன். ஒரு கோயில் அங்க இருக்குது. கச்சடா தண்ணி அங்க நிக்குது. கச்சடா தண்ணி. லேக் அது லேக்கு. ஏரியா என்னன்றாங்க அது. அதுல போயிட்டு பிண்ட பிரதானம் பண்ணி நிக்கிறான் ஒருத்தன். நான் சொன்னேன், "என்னய்யா அவனுக்கு புத்தி இருக்குதா? நின்னுட்டு இருக்கிற தண்ணியில கச்சடா தண்ணியில போட்டா, உங்க அப்பாக்கு மோட்சம் கிடைக்குதுல, இது கூட கிடைக்குதுல, முக்தி கிடைக்குதுல, அவங்களுக்கு அங்க பெண்டிங்காவே இருக்கும். உனக்கு இங்க இன்னும் ஆவாது. நீ பண்ணினது வேஸ்ட்டு. அங்க பூஜாரி குடுத்த பணம் வேஸ்ட்டு. போயிட்டு நதியில ஓடுற தண்ணி காவேரி தண்ணி ஓடுதுல்ல, அதுல போடணும். அந்த நதி தண்ணி போயிட்டு சமுத்திரக்கு சேரும். ஓகேங்களா? காவேரி நதி போயிட்டு சமுத்திரக்கு சேரும். சமுத்திரம் வந்து கடலுக்கு கனெக்ட் ஆகும். அந்த காத்துல. அப்போ அங்க ஒரு மாடு வரும். ஒரு ரிவர தாட்டத்துக்கு காத்துன்னு இருப்பாங்க. பசங்க இங்க பூஜை பண்ணல, பித்ரு காரியம் பண்ணல, பிண்டம் பிரதானம் பண்ணலன்னா, அங்க மாடு வராது. அந்த மாடு வந்தா அந்த வால் புடிச்சுன்னா நதிய கிராஸ் பண்ணி வச்சிடும். அது பண்ணாது. அப்போ பெண்டிங்காவே இருக்கும் அவங்களுக்கு. அங்கேயே கஷ்டத்துல காத்துன்னு இருப்பாங்க. அப்ப இங்க சுப காரியம் ஆவாது. கல்யாணம் இருக்கணும். கல்யாணம் ஆவாது. கல்யாணம் இருந்தா பசங்க ஆவாது. என்னன்னா ஒண்ணு பெண்டிங்கு ஆயின்னே இருக்கும். கொஞ்சம் பேர் தெரிஞ்சுன்னு, ரெடி ஆயிட்டு, கரெக்ஷன் பண்ணின்னு, நம்ம இப்ப இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு மேல ஒரு நார்த் ஈஸ்ட்ல தூங்கக்கூடாது. கிராம தேவதைக்கு போணும். ஒரு பிண்ட பிரதானம் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணிக்கினாங்களன்னா, எல்லாம் கரெக்ட்டா ஆயிட்டு பசங்கலாம் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ப்ரோகிராம் பார்த்தது மேல கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு, கரெக்ட்டா நம்ம பேச்சு இந்த ப்ரோகிராம் இனிமே நெக்லெக்ட் பண்ணாதீங்க. திங்கிங்கு, மைண்ட் செட் 2 கரெக்ட்டா இருக்கணும். பண்றேன்னா, போறேன்னா போயிடணும். பண்ணிடணும். போறேன், அங்க பிண்ட பிரதானம் பண்றேன். நான் நெக்ஸ்ட் வீக் பண்றேன்னா, அப்படியே கடவுள் பெண்டிங் வச்சுன்னே வருவாங்க. அப்போ உங்களுக்கு எந்த வேலை நடக்காது. பெண்டிங்காவே இருக்கும். அதுக்கு 20 நிமிஷம் இந்த ப்ரோகிராம் பண்ணின்னுக்கிறேன். கேட்டு இமிடியேட்டா இதாயிடுங்க. ரெடி ஆயிடுங்க. போனோன்னா மனசுக்கு சொன்னீங்களான்னா திங்கிங் மைண்ட் செட் போயிடுங்க. இது பிண்ட பிரதானம் பண்ணோம், பித்தகற்ப போயிடுங்க. கிராம தேவதை போடணும்னா போயிடணும். பெண்டிங் வைக்காதீங்க. நீங்க பெண்டிங் வச்சீங்கன்னா கடவுள் பெண்டிங் வச்சுடுவாங்க. நார்த் ஈஸ்ட்ல தூங்காதீங்க. சேஞ்ச் பண்ணணும். அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கலன்னா பெண்டிங் ஆயிடும். இமிடியேட்டா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது 3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இம்பார்ட்டன்ட் ரீசனு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு ப்ராப்ளமு, குழந்தை இருக்காத ப்ராப்ளமு கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? நான் இன்னைக்கு வரேன். இவ்வளோ பேசிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேற டாபிக்ல வரேன். ஓகேங்களா? எல்லா சேனல் பார்த்து லைக் பண்ணுங்க. லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, இது இப்போ உங்களுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்லதுக்கு வரேன்னா, ஒரு 10 பேருக்கு ஷேரு, லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாஸ்து பார்த்து வீடு கட்டுங்க. வாஸ்து பார்த்து ஒரு ஒப்பீனியன் எடுத்துன்னு எல்லாம் வீடு கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுங்க. அது ஒரு சமாஜ சேவை மாதிரி ஆகும். வேலைக்கு போகுது, வீட்டுக்கு வருது, சாப்பிடுது, தூங்குது, புருஷன், பொண்டாட்டி, அப்பா, அம்மாவே இவ்வளவுமே இல்லை லைஃபு. லைஃப்ல கொஞ்சம் சமாஜ சேவை கூட பண்ணணும். என்னடா நான் சமாஜ பண்ணதுக்காக இவர் சொல்றாருன்னா, ஒரு வாஸ்து பார்த்து வீடு கட்டுங்கடா, வாஸ்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கடான்ட்டு ஒரு 10 பேருக்கு சொல்லுங்க. அவன் 10 பேர் போயிட்டு 1000 பேர் சொல்லுவான். 100 பேர் சொல்லுவான். அந்த 100 பேர் போய் 1000 பேர் சொல்லுவான். 1000 பேர் லட்சம் பேர் சொல்லுவான். லட்சம் பேர் போய் கோடி பேர் சொல்லுவாங்க. அது நம்ம உத்தேசம் இன்னைக்கு வந்திருக்குது. நம்ம உங்களுக்கு சொல்றது உத்தேசம் அது. எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும். எவ்வளோ பேருக்கு வாஸ்து பத்தி தெரில. இன்னோசென்ட் ஆளுங்க இருக்கிறாங்க. இந்த சேனல் பார்த்தோன்னா இமிடியேட்டா ரியாக்ஷனு பண்ணுங்க. இமிடியேட்டா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன டவுட்ஸ் இருந்தால் அந்த நம்பரெல்லாம் இருக்குது, பின்னால் எழுதிக்கிறேன் பாருங்க. உங்கள் இது 96 மேலே எழுதிக்கிறேன் பாருங்க. 9620683084 பண்ணுங்க. இல்லைன்னா 8123349302 பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வரேன். இன்னைக்கு போயிட்டு வரேன். மாதா பிதா குரு தெய்வம். ஓம் சாய்ராம். வாஸ்து புருஷா நமஹா. தேங்க்யூ.